போகிறது சிஐடி சீசன் 2லேருந்து ஒரு எபிசோட் தான். இது பேங்க் ரோபரின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறமா மர்டர்னு போய் அப்புறம் கிட்னாப்பிங்னு போயிட்டுருக்கோம். வாங்க கேஸுக்குள்ளே போனால், ஸ்டார்டிங்லேயே இன்ஸ்பெக்டர் பூர்வி ஒரு இடத்துல கை கட்டுப்பட்ட நிலைமையில் இருக்காங்க. மேலேருந்து சிமெண்ட் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. கால் வரைக்கும் இருந்த தண்ணி கழுத்து வரைக்கும் வரும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்ததுலேருந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பேங்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. பேங்குக்கு முன்னாடியே ஒரு கார் ஒன்று நின்றுட்டுருக்கு. கவர் போட்டு மூடப்பட்டிருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே பேங்குக்குள்ளே ஒரு கேஷ் வேன் ஒன்று போகுது. அப்போது அந்த கவர் போட்டு மூடப்பட்ட காருக்குள்ளே க்ளவுஸ் போட்டு ஒரு கையை காட்டுறாங்க. கையில் ஒரு கன்னும் இருக்குது. இப்போ பேங்குக்குள்ளே இருந்து கேஷ் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு செக்யூரிட்டியோட ஒருத்தர் வெளியே வராரு. அப்போது இந்த கவர் போட்டு மூடப்பட்டிருந்த காரில் இருந்து மாஸ்க் போட்டுக்கிட்டே ஒருத்தர் கீழே இறங்குறாரு. அவர் அங்கே வந்துட்டு அந்த செக்யூரிட்டியை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுறாரு. செக்யூரிட்டி மயங்கி கீழே விழுந்துடுறாரு. உடனே செக்யூரிட்டியோட கன்னை எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா தன்னோட கன்னை நீட்டி யாரும் பக்கத்தில் வராதிங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் பயமுறுத்துறதுக்காக கன்னை மேலே நீட்டி ஷூட் பண்ணிடுறாரு. இந்த சத்தம் பேங்குக்குள்ளே இருந்த எல்லாருக்குமே கேட்டுருது. அதனால எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. இங்கே நடந்துட்டு இருக்கிறத பார்த்த மேனேஜர், நீ பண்ணுறது சரியில்லைன்னு அவங்க கூட பேசி பார்க்குறாரு. நீ சொன்னால் கேட்க மாட்டியான்னு சொல்லிட்டு கன்னை எடுத்து ஷூட் பண்ணிடுறாரு அவர் மேனேஜரை. அதுக்கப்புறமா அங்கே இருந்து கேஷ் பாக்ஸையும் எடுத்துக்கிட்டு அந்த காரில் கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் சிஐடிஸ் வந்து பாடியை செக் பண்ணி பார்க்குறாங்க. அவன் நினச்சிருந்தான்னா கார்லேயோ கையிலையோ ஷூட் பண்ணிவிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனால் அவன் அதை பண்ணலை. இப்போ ஷூட் பண்ணி இருக்கிற விதத்தை பார்க்கும்போது ரொம்ப பக்கத்தில் நின்று ஷூட் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஏன்னா புல்லட் வெளியே போயிடுச்சு. வெளியே போகும்போது எங்கே போயிருக்கும், ஷூட் பண்ணும்போது எங்கே நின்று ஷூட் பண்ணான்றதெல்லாம் இவங்களுக்கு புரியுது. இப்போ அந்த இடத்துல புல்லட் இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டர் டெப்யூட்டி மேனேஜரை விசாரிக்கிறாரு. யார் மேலேயாச்சும் டவுட் இருக்கான்னு கேட்டால் அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாயி யாரையாச்சும் ஒர்க்கை விட்டு அவர் தூக்கினாரா, இல்லைன்னா கஸ்டமர்ஸ் யார்கிட்டையாவது ஏதாச்சும் கோவமோ ப்ராப்ளமோ இருந்துச்சான்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. செக்யூரிட்டி கையிலையும் கன் இல்லை, அவர் மயக்கமாக தான் இருந்தார். மேனேஜரோட கையிலையும் கன் இல்லை. அப்படி இருந்தும் அவன் ஏன் ஷூட் பண்ணான்ற ஒரு டவுட்டு வருது. இவங்களுக்கு கன்ஃபார்மாக அவருக்கு யார் கூடயோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும்னு தோணுது. ஆனால் அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்காரு. யார் கூடயும் அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவரை பற்றி பெருசாக இவங்களுக்கு எதுவும் தெரியவும் இல்லை. இங்கே அவர் அவரோட அண்ணா கூடயும் அண்ணி கூடயும் தான் இருக்காருன்னு தெரியுது. அதுக்கப்புறமா வெளியே இருந்த சிசிடிவியையும் செக் பண்ணுறாங்க. அந்த கார் என்ன மாதிரி இருக்குன்றதையும் சரி, நம்பரும் சரி தெரியாத அளவுக்கு காரை கவர் போட்டு மூடி இருந்திருக்கான் திருடு. மொத்தமாக அவன் 80 லட்சம் திருடி இருக்கான். அதோட சீரியல் நம்பர்ஸை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வெளியே கார் நின்று எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு டயர் மட்டும் பழசு போல, அதனால அந்த டயரோட அடையாளம் இல்லை. ஆனால் மீதி 3 டயரோட அடையாளமும் இருக்குது. இதை ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த ஃபோட்டோவை வச்சு இதை ரெடி பண்ண கம்பெனி எதுன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் எடுத்துக்கிறாங்க. சீனியர் இன்ஸ்பெக்டர் அபிஜித் கிட்ட லிஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க பூர்வி. இந்த பேங்கோட டிஃபால்ட்டர்ஸோட லிஸ்ட் தான் அது. அவங்களுக்குள்ள யாராச்சும் இதை பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இது நடந்த டைமில் அவங்கெல்லாம் எங்கெங்கே இருந்தாங்கன்றதை விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பீரோவில் காட்டுறாங்க. டிராஃபிக் சிக்னலோட ஃபுட்டேஜை தான் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பேங்க் இருந்த இடத்துக்கு அடுத்ததாக வந்த சிக்னல்லையே அந்த கார் போனது தெரியுது. ஆனால் அதுக்கப்புறம் வந்த எந்த ஒரு சிக்னல்லையுமே அந்த காரை காணலை. ஸோ நடுவில் இருக்கிற இடங்களை செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே ஒளியறதுக்கும் இடம் இல்லை. ரொம்ப நேரமாக ஒரு கார் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்ததையும் யாரும் பார்க்கல. ஸோ கவரை எடுத்துட்டு அவன் அங்கேருந்து போயிருக்கான்றது இவங்களுக்கு புரியுது. 2 சிக்னலுக்கும் நடுவில் இவங்களுக்கு எந்த சிசிடிவியும் கிடைக்கல. நடந்த எல்லாத்தையும் வச்சு பார்த்த ஏசிபிக்கு இது ரோபரின்ற பேரில் நடந்த கொலைன்னு தான் தோணுது. அப்போ அங்கே பங்கஜ் வராரு. டயர் கம்பெனியை பற்றி தான் விசாரிச்சுட்டு வந்திருப்பாரு. 30 கிலோமீட்டருக்குள்ளே 4 கடையில் தான் இந்த டயரை விற்கிறாங்க. அதில் 3 நேஷனல் செயின். அங்கே போய் வாங்கினா தனக்கு ரிஸ்க்குன்றதுனால அவன் வாங்கியிருக்க மாட்டான். ஸோ நிச்சயமாக 4வது கடை தான். இப்போ அங்கே போகிறாங்க. அங்கே முதல்ல பங்கஜ் போய் விசாரிக்கும் போது அவர் தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தயா வந்து விசாரிக்கிற விதமாக விசாரித்ததும் டீட்டெயில்ஸு சொல்கிறாரு. ஒரு கேர்ளுக்கு தான் விற்றுருப்பாரு. ஹைட் 5 feet 2 inch, வெள்ளை கலரில் இருப்பாங்க. பெரிய முடின்னு சொல்கிறாரு. அவங்க கிரெடிட் கார்டு மூலமாக தான் பே பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்க நேம் மெஹக்குன்றது தெரிய வந்துடுச்சு. ஒருவேளை திருட மெஹக்கோட காரையும் திருடி இருப்பானோன்னு இவங்களுக்கு தோணுது. கிரெடிட் கார்டை வச்சு மெஹக்கோட அட்ரஸ் எடுத்து அவங்க வீட்டுக்கே போய் விசாரிக்கலாம்னு நினைக்கிறாங்க.
பேங்க் டிஃபால்டர்ஸ் எல்லாரும் அன்னைக்கு பேங்க் பக்கத்தில் இருக்கலைன்றது விசாரித்த பூர்விக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை சீனியர் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாங்க. அடுத்து அண்ணா அன்னிக்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவருக்கு எனிமீஸ் யாரும் இல்லை, ஏன் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை, எப்பயுமே தனியாக தான் இருப்பார்னு சொல்கிறாங்க அண்ணா. அதே மாதிரி அண்ணி அவருக்கு ஒரு வெட்டிங் பண்ணி வைக்கலாமேன்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண வச்சுருப்பாங்க. ஆனால் அவர் ஷை டைப்புன்றதுனால மீட் பண்ண வச்சும் எதுவும் நடக்கலைன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் இருந்து அவரோட பிஹேவியர் பற்றி விசாரித்தா 3 வீக் முன்னாடி அவர் யார் கூடயோ மூட் ஆஃபாக ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருப்பார். அவர் பேசினது என்னென்னா, எதுவும் தெரியாமல் பேசாத 4 வருஷம் கொஞ்சம் காலம்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருப்பார். மேனேஜர் அண்ணாவை பார்த்ததும் தான் அந்த ஃபோனை வச்சுருப்பார். இவர்கிட்ட அவர் அதை பற்றி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். அடுத்து சிஐடிஸ் மெஹக்கோட வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா மெஹக்குக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எடுத்த நம்பரை மட்டும் டயல் பண்ணி கால் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இது சீனியர் இன்ஸ்பெக்டர் நோட் பண்ணிட்டாரு. ஒரு கிரைம் நடந்திருக்குன்னு சொல்லி கொஞ்சம் அழுத்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மெஹக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட 1 மந்த்துக்கு முன்னுக்கு வீக்கெண்டுக்கு வெளியே போயிருந்திருப்பாங்க. அப்போது அவங்க ஃபியான்சி கூட அவங்களுக்கு ஃபோனில் சண்டை வந்திருக்கும். கோவத்தில் தனியாக காரை எடுத்துக்கிட்டு லுனாவில் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க காணாமல் போயிருப்பாங்க. கிட்னாப்பர்ஸ் ரேன்சம்னு கேட்டு கால் பண்ணவே இல்லை. ஆனால் போலீஸுக்கு சொன்னால் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி அவளோட ரிங்கை இவங்களுக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க. ரிங்கில் பிளட்டும் இருந்திருக்கும். அவள் காரும் இவங்களுக்கு கிடச்சிருக்காது. ஸோ ரோபரிக்கு யூஸ் பண்ணப்பட்டது மெஹக்கோட காருன்றது கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்து ஃபியான்சியோட அட்ரஸை வாங்கிக்கிட்டு அங்கே போகிறாங்க. அவர்கிட்ட ரிங்கை காட்டி விசாரிக்கும் போது இது நான் அவளுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்ட ரிங் தான்னு சொல்கிறாரு. இதை தவிர ஏதாச்சும் சொன்னால் அவளுக்கு பிரச்சனை ஆயிடும்னு நினைக்கிறாரு அவர். ஆனால் அவள் திரும்பி வரணும்னா நீ பதில் சொல்லுன்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. நடந்த எல்லாம் தெரிஞ்சதும் அவர் கிட்னாப்பர்ஸ் தான் அவள் காரில் ரோபரி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் கிட்னாப் பண்ணவங்க ரேன்சம் மணி தானே கேட்பாங்கன்னு சிஐடிஸ் யோசிக்கும்போது அவளோட பேரண்ட்ஸ் மிடில் கிளாஸ், ஸோ 80 லட்சம் கொடுக்குற அளவுக்கெல்லாம் அவங்கக்கிட்ட இல்லை, அதனால தான் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு இவர் சொல்கிறாரு. இவங்க கடைசியாக பிடிச்ச சண்டையும் பெரிய விஷயம் கிடையாது. அவங்க ஹனிமூனுக்கு ஃபாரின் போகணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இவருக்கு அதெல்லாம் செலவுன்னு தோணியிருக்கும். அதனால தான் இந்த சண்டையே வந்திருக்கு. அவள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுற கேரக்டர், அதனால தான் அதுக்கு கோவப்பட்டு லுனாவலா போனான்னு சொல்கிறாரு. அன்னைக்கு தான் அவளை சமாதானப்படுத்தியிருந்தா இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்காதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. கிட்னாப்பர்ஸ் இவரை கண்டெக்ட் பண்ணாங்களான்னு கேட்டால் இவர் இல்லைன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட தயாக்கு இது கிட்னாப் சம்மந்தப்பட்ட விஷயமே இல்லையோன்னு தோணுது. திருடு போன பணத்தோட சீரியல் நம்பர்ஸை கடைகளில் கொடுத்து வச்சுருந்துருப்பாங்க சிஐடிஸ். இப்போ அதில் ஒரு கேஃபேலேருந்து இவங்களுக்கு கால் வருது. ரோஹன் என்றவர் அவரோட பில்லுக்கு இந்த காசை கொடுத்துருக்காரு. இப்போ அங்கே போன இவங்க அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவர் திருடன் இல்லை, அவர் இதை பெட்டிங்கில் தான் ஜெயிச்சேன்னு சொல்கிறாரு. இது இல்லீகல் இல்லையான்னு கோவப்பட்ட சிஐடிஸ் பெட்டிங் பண்ணுறவங்களோட அட்ரஸை கேட்டு வாங்கிக்கிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே ஒரு சண்டை நடக்குது. அதில் பூர்வி எக்கு தப்பாக விழுந்துடுறாங்க. ஆனால் ஆளுங்களை பிடிச்சாச்சு. பெட்டிங்கில் ஒருத்தர் தோற்று போயிருப்பார். அதுக்காக ஒரு பொண்ணு காசு கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அது மெஹக்கா இருக்குமோன்னு சொல்லி மெஹக்கோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஷோலால் ஃபேஸை மறைச்சிருந்துருப்பா, அதனால் இவங்களுக்கு தெரியலை. இப்போது பெட்டிங் பண்ணது யாருன்னு கேட்டால் அது மேனேஜர். ஃபோட்டோவும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரோபரி பிளானே மேனேஜரோடது தான் இவங்களுக்கு புரியுது. பெட்டிங்கில் தோற்ற காசை கொடுக்கறதுக்காக தான் இந்த பிளான். மேனேஜரோட ஒரு ஆள் தான் அன்னைக்கு திருடனாக வந்திருக்கணும். அதனால தான் இவரோட காசுக்காக பெட்டிங்காரங்க தனக்கு பின்னால் வந்துடுவாங்களோன்ற பயத்தில் அந்த காசை இங்கே அனுப்பி வச்சுருந்துருக்காரு. இதுவே ஒரு எவிடன்ஸ் தான். ஆனால் இன்னொரு எவிடன்ஸ் இவங்க அவர் வீட்டுக்கு போய் தேடும்போது கிடைக்கிது. அது அவரோட டைரி. அதில் ரோபரி டேட், கேஷ் எல்லாம் எழுதி தான் என்ன டயலாக் பேசணுன்றதையும் அவர் எழுதி வச்சுருந்துருக்காரு. ஆனால் அண்ணாவும் அண்ணியும் மேனேஜர் பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் கிரிமினல்ஸ் வீட்டில் எல்லாருமே இப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு சிஐடிஸ் கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பீரோக்கு வராங்க பூர்வி. ஸ்லிங் எல்லாம் போட்டிருக்காங்க. ஏசிபி அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பாரு. ஆனால் அவங்க ஓகேயாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்போ சிஐடிஸ் எல்லாம் சேர்ந்து இந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ரோபரி பிளான் மேனேஜரோடது தான். அதுக்கு அவர் ப்ரொஃபஷனல் கிரிமினல் யாரையோ ஹையர் பண்ணியிருக்காரு. ஆனால் அது மெஹக்கா இருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா அவள் ப்ரொஃபஷனல் கிரிமினல் கிடையாது. ஆனால் மெஹக்கோட கிட்னாப்பரும் மேனேஜர் ஹையர் பண்ணாலும் ஒரே ஆளாக இருக்கலாம். அப்படி இருந்தனால தான் கிட்னாப்பர்கிட்ட இருக்கிற மெஹக்கோட காரை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறாங்க. அடுத்து மெஹக் கிட்னாப் பண்ணப்போ ஃபியான்சியோட லொக்கேஷனை செக் பண்ணியிருப்பாங்க. அது மும்பையில் தான் இருந்திருக்கும். அவர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர். அவருக்கு கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் கிடையாது.
அது மட்டும் இல்லாமல் மெசேஜஸையும் செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. உண்மையிலேயே ஹனிமூன் சண்டை தான் வந்திருக்கும் அவங்களுக்குள்ள. ஒருவேளை மெஹக்கே கூட கிட்னாப் ஆன மாதிரி ட்ராமா போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரோபரி பண்ணியிருக்கலான்னு யோசிக்கிறாங்க. ஸோ டவுட்டில் ஒருக்கா அவளோட கிட்னாப்பிங் வீடியோவை பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மெஹக்கோட கையை கட்டி வச்சிருக்காங்க, காலையும் கதறியோட கட்டி வச்சிருக்காங்க. என்னை போக விட, நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க வீடியோவில் ஒரு பேர்டோட சத்தம் கேட்குது, அது கழுகு. ஸோ ஏதாச்சும் காட்லேயோ இல்லைன்னா ஐசோலேட்டட் பிளேஸ்லேயோ இல்லைன்னா புச்சர் ஷாப் பக்கத்தில் இருக்கிற இடமாவோ இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் அவங்க கதிரைக்கு பக்கத்தில் ஒரு பேஸ்ட்ரி ஷாப்போட பேப்பர் இருக்கிறத பார்க்குறாங்க. வீடியோவில் இருக்கிற டேட் டைம் இல்லை, அந்த கடையில் இருந்து எந்தெந்த இடத்துக்கு டெலிவரி பண்ணாங்கன்றதை விசாரிக்கிறாங்க. புச்சர் ஷாப் பக்கத்தில் ஒரு இடத்துல டெலிவரி பண்ணினதா தெரிய வருது. ஸோ அங்கே போகிறாங்க. ஆனால் பூர்வி கேளாதுன்றதுனால அவங்கள இங்கேயே இருக்க சொல்லிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு கார் லோன் வேணுமான்னு கேட்ட கோல் வருது. அப்போ தான் அவங்களுக்கு மெஹக்கோட கார் நம்பரை ஆர்டிஓ டேட்டா பேஜில் செக் பண்ணி பார்த்தா ஏதாச்சும் கிடைக்குன்ற ஐடியா வருது. ஸோ செக் பண்ணுறாங்க. நிறைய தடவை நோ பார்க்கிங்ன்ற லொக்கேஷனில் கார் நின்னதாக தெரிய வருது. எல்லா நேரமும் ஒரே இடத்துல தான் நின்றுருக்கு. போகலாமான்னு யோசித்தவங்க கேஸை சால்வ் பண்ண ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே தான் இன்னும் கார் நின்றுட்டுருக்கு. ஓப்பனும் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ளே ஒரு சில்வர் செயின் மட்டும்தான் கிடைக்குது. மெஹக்கோட அம்மாவுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. அப்போ தான் மெஹக்குக்கு சில்வர்னாலே அலர்ஜின்றது தெரிய வருது. அவள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே இருக்குமான்னு கேட்டால் தெரியல, ஃபியான்சிக்கு தெரிஞ்சிருக்கலான்னு அவங்க சொல்ல அந்த பக்கம் மற்ற சிஐடிஸை காட்டுறாங்க. அவங்க போன இடம் காடு மாதிரி இருக்குது. பல வருஷமாக ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வீடு இருக்குது. அதுக்குள்ளே போகிறாங்க. அங்கே மெஹக்க கட்டி வச்சுருந்த சேர் இருக்குது. வெட்டப்பட்ட ஒரு விரலும் கிடைக்குது. மெஹக்கடியாக இருக்கலான்னு யோசிக்கிறாங்க. அங்கால பூர்வி ஃபியான்சி வீட்டுக்கு போயிட்டு விஷயத்த சொல்கிறாங்க. அவள் ஃப்ரெண்ட்ஸு கூட எடுத்த ஃபோட்டோஸ் ஏதாச்சும் இருந்தால் கொண்டு வாங்க, யாராச்சும் இந்த செயின் போட்டிருந்தாங்களான்னு செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவரும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போனவர் நைஸாக பின்பக்கமாக வந்து இவங்க தலையில் அடித்து மயக்கமாக்குறாரு. ஸோ இவர் தான் மெஹக்க ஏதோ பண்ணியிருக்காரு. அங்கால மற்ற சிஐடிஸை காட்டுறாங்க. வீடு ஃபுல்லாக தேடுறாங்க, மெஹக் இல்லை. விரலை பார்க்கும்போதே ரோபரிக்கும் மெஹக்குக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் இவங்களுக்கு தோணுது. இப்போ பீரோவில் காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் ரவுனி பீரோவுக்கு வந்து பூர்வி இல்லைன்றதை பார்த்ததும் சிஐடிஸுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. பூர்வியோட ஃபோனை சர்வைலன்ஸில் போட்டு எங்கே இருக்குன்றதை செக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஏசிபி வந்துட்டு பூர்வியோட கம்ப்யூட்டரை செக் பண்ணுறாரு. அது மூலம் அவங்க தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ண போனது இவங்களுக்கு தெரிய வந்துடுச்சு. இப்போ மயக்கமாக இருந்த பூர்வி கண்ணு முழிக்கிறாங்க. ஒரு வாசை உடச்சி கயிறை கலட்டுறாங்க. அப்போது அவர் வர்ற சத்தம் கேட்குது. பேசாமல் படுத்துக்கிறாங்க. வாசை பார்த்தவர் இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணதா மட்டும்தான் நினைக்கிறாரு. மேனேஜரோட பார்ட்னர் நீ தானே, ரோபரி பெட்டிங் ரெண்டும் பிளான் தானேன்னு இவங்க கேட்கவும் ரெண்டும் ஒன்றும் இல்லை, பெட்டிங் என்னோட ஹொபின்னு அவர் சொல்ல காலாலேயே ஒரு உதவிடுறாங்க. அந்த பக்கம் பூர்வியோட ஃபோன் இவங்களுக்கு ஒரு லொரியிலேருந்து கிடைக்கிது. ஃபியான்சி தான் இவங்களை சுத்தலை விடுறதுக்காக இதை பண்ணியிருக்காரு. இப்போ பூர்வி ஃபியான்சியை கட்டி போட்டுட்டு மெஹக் அந்த வீட்டில் தான் இருப்பான்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு பேஸ்மெண்ட்டும் இருக்குது. அந்த பேஸ்மெண்ட்டில் பாதி அளவில் ஒரு பில்லர் ஒன்று இருக்குது. அங்கே ஹியூமனோட விரல் மாதிரி வெளியே ஏதோ தெரியுது. ஸோ அதை இடித்து பார்க்குறாங்க. உள்ள மெஹக்கை தான் கொலை பண்ணி வச்சுருக்கான். அப்போ கரெக்டாக யாரோ இவங்க தலையில் அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இருந்து முதல்ல வந்த சீன் வருது. லாஸ்ட்டாக பூர்வியோட ஃபோன் ஃபியான்சியோட லொக்கேஷனில் இருந்து தான் ட்ராவல் பண்ணி போயிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சிஐடிஸ் இப்போ ஃபியான்சியோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ளே போய் தேடினவங்களுக்கு பூர்வியோட கன் கிடைக்கிது. அவங்க மயங்கும் போது அங்கே விழுந்திருக்கு. அங்கால ஃபியான்சி ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு காசையும் எடுத்து வச்சுக்கிட்டு பாஸ்போர்ட்டையும் எடுக்கிறத காட்டுறாங்க. இப்போ கழுத்துக்கு மேலே சிமெண்ட் வர ஆரம்பித்ததுனால பூர்வி ஹெல்ப்னு கத்தவும் மேலே இருந்த சிஐடிஸுக்கு சத்தம் கேட்டு கீழே போகிறாங்க. கீழே தான் இருந்திருக்கான் இவ்வளோ நேரமாக அந்த ஃபியான்சி. இவங்களை பார்த்ததும் கன்னோட வரான். ஆனால் அப்போ தான் கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருந்த பங்கஜ் அவனை அடிச்சிடுறாரு. அதனால் கன் கீழே விழுந்துருது. சிஐடிஸ் உடனே அவனை பிடிச்சிடுறாங்க. ஆனால் இவ்வளோ நேரமாக மறைஞ்சு நின்றுக்கிட்டு இருந்த மேனேஜரோட அண்ணி வெளியே வந்து பூர்வி மேலே கன்னை வைக்கிறாங்க. இவங்க வந்து தான் கீழே கட்டுப்பட்டு கிடந்தவரை அவுத்து விட்டுருப்பாங்க. இப்போ பூர்வி சிமெண்ட் தண்ணியை வாயில் எடுத்து அவங்க முகத்தில் அடிக்கவும் அந்த கேப்பில் சிஐடிஸ் பிடிச்சிடுறாங்க. இவங்க 3 பேரும் போட்ட பிளான் தான் ரோபரி. ஆனால் மேனேஜரை கொலை பண்ணணுன்றது அண்ணியோட பிளான்னு சொல்கிறாரு ஃபியான்சி. காரில் இருந்த செயினும் அண்ணியோடது தான். கொல்லணும்னு ஏன் நினச்சாங்கன்னா பிளான், ரிஸ்க், முயற்சி எல்லாம் இவங்களோடது. ஆனால் பேங்கோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் அவர் ஷேர் கேட்டிருப்பாரு. அதனால தான் கொண்டுட்டாங்க.
இவங்க 2 பேரும் கேம்பிளிங் பண்ணுற இடத்துல தான் முதல்ல மீட் பண்ணியிருப்பாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி மேனேஜரும் அங்கே ரெகுலராக வர்றவர் தான். அவருக்கு கடனை அடைக்கணும், இவங்களுக்கு கேம்பிளிங் பண்ணி பெரிய அளவில் காசு சம்பாதிக்கணும். பெரிய பெரிய மச்செல்லாம் வரப்போகுது, ஆனால் ஃபியான்சி கிட்ட காசு இல்லை. அதை அண்ணிட்ட அவர் சொன்னப்போ அண்ணி தான் ரோபரி பண்ணுவோன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பிளானை மெஹக் கேட்டிருப்பாங்க, இதை பண்ண வேணான்னு சொல்லியிருப்பாங்க. கொலை பண்ணியிருப்பாரு. அப்புறம் தண்டமையில பழி வந்துடக்கூடாதுன்றதுக்காக கிட்னாப்பிங் மாதிரி செட் பண்ணியிருப்பாரு. இவங்க 2 பேருக்கும் பெட்டிங்ன்றது போதை பழக்கம் மாதிரி போல. பிளான் எப்படி விட முடியும், நாங்கள் 80 லட்சத்தில் பெட்டிங் பண்ணி 8 கோடி சம்பாதிக்கலான்னு இருந்தோன்னு இப்போ கூட பிடிப்பட்டோன்னு இல்லாமல் கண்ணெல்லாம் முன்ன சொல்லிட்டு இருக்காங்க. இனி இவங்க ஜெயிலில் போய் தான் விளையாடணும். இதோட இந்த கேஸ் க்ளோஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிஐடி ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. பாய் காய்ஸ்.